80 வயது கடந்த தாய் தந்தையரை வீட்டை விட்டு வெளியேற்றிய இளைய மகன் படுக்க இடமில்லாமல் தவிக்கும் பெற்றோர்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வீட்டை பெற்றுத்தர பெற்றோர்கள் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிழந்தூரில் வசிக்கும் கணேசன் வயது 80. இவருக்கு ராஜபாக்கியம் என்கின்ற 78 வயதான காது கேளாத மனைவியும், ராஜி மதிவாணன் என்கின்ற 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. பெரிய மகன் ராஜீவுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ராஜீவின் மனைவி சுதா புற்றுநோயால் இறந்துவிட்டார். இந்த நிலையில் அவரது 2வது மகன் மதிவாணன் தான் சம்பாதித்து கட்டிய வீட்டிலிருந்து கணேசனையும் அவரது மனைவியையும் வீட்டை விட்டு வெளியேற வற்புறுத்தி அவர்களை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அரிவாளை எடுத்துக்கொண்டு என்னை வீட்டை விட்டு வெளியேற கூறி விரட்டி வந்தார். இதனால் என் கிராம மக்கள் என்னை அழைத்து அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றினார்கள். என் உழைப்பில் கட்டிய மாடி வீட்டை என் இளைய மகன் மதிவாணன் அபகரித்ததை எனக்கு மீட்டு தன்னிடம் வழங்குமாறு 80 வயது கடந்த அந்த பெற்றோர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. உடனே வீட்டை காலி பண்ணணும்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்க போகிறேன் தம்பி, ஏன்டா அதுக்குள்ளே பண்ணுறேன், உனக்கு தாண்டா ஒரு வீடு, அண்ணனுக்கு ஒரு வீடு, உனக்கு ஒரு வீடுன்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் முடியாது, என் வெளில போடான்னு சொல்லி கழி எடுத்து எண்ணி வாங்கி பண்ணாட்டி முதல்ல என்ன அடித்தான், 2வது என் மனைவியை அடித்தான். அவளுக்கு காது கேட்காதவன். அதோட தேனா குடிச்சிட்டு வந்து தண்ணி போட்டுட்டு வந்து வாடாவளியில்னு கூப்பிட்றது, அறுவாடை தூக்கி மிரட்டுறது, கல் எடுத்து அடிக்கிறது, கழியால் அடிக்கிறது. இப்போ உயிருக்கு நான் கத்தி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், இவங்க எங்கெங்கே உட்காந்துருக்கணும் திருவள்ளூரில் அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறேன். வந்தானா இங்கே அவனை போட்டால் சரியாக போடுன்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும் என்ன அவங்க பையன் இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இங்கெல்லாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு அறுவாளை கை வச்சுட்டுன்னு எல்லோரும் இப்போ 2 நாளாக என்னட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து இந்த வீடு நான் இருக்கும் வரை இந்த வீட்டை வந்து எனக்கு அப்புறம் எடுத்துக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சின்ன பையன் அடித்து வெளியில் விரட்டி விட்டான், என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடு தான் எழுதி கொடுத்தேன். பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எழுதி கொடுத்தேன். இப்போ பெரிய பையன் வீட்டில் இருக்கேன், மாடியில் சாமான்லாம் அள்ளிட்டு வந்து இடமில்லைன்னு சொல்லி மாடியில் குடியிருந்துகிட்டு இருக்கேன். சுத்தமாக கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து காவந்து பண்ணுங்க, என் உயிருக்கு இப்போ அறுவாடத்துக்கு நிற்கிறான், அந்த பொழுதுக்கு நாளைக்கு போய் சேதி கேள்வி போட்டு என்னை வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு மனு கொடுத்துருந்து. மேடம் என்ன சொன்னாங்க, ஆடியோவுக்கு போய் நான் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், அவங்க விசாரணை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை பண்ணிக்கலாம், நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி.